வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி கலைக்கப்படுவது உறுதிதான். ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களது தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிலும் அளவிற்குத்தான் மிக முக்கியமான அமைச்சர்கள் கைது செய்யப்பட உள்ளது மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதுவும் சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் தங்கம் தென்னரசு, KKSR ராமச்சந்திரன் கைதா. உச்சநீதிமன்றம் இன்று விசாரணை அதிகாரப்பூர்வமான இறுதி தீர்ப்பாக வெளியிடப்படுகிறது. இதனால் திமுகவில் பதற்றம் நிலவி வருகிறது. கடந்த 2006ஆம் ஆண்டு அமைச்சர்களாக இருந்த பொழுது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கானது இன்று வரை நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்சர்கள் இருவர் மீதான சொத்து குவிப்பு வழக்குகளை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அமைச்சர் KKSR ராமச்சந்திரன், அவருடைய மனைவி ஆதிலட்சுமி, அமைச்சர் தங்கம் தென்னரசு, அவருடைய மனைவி மணிமேகலை ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனுக்களை தாக்கல் செய்தனர். இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இதில் எப்படியும் இவர்களுக்கு எதிராகத்தான் தீர்ப்பு வரும் என்றும், அனைத்து ஆதாரங்களும் இவர்களுக்கு எதிராக இருப்பதால் இவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் ஏற்கனவே அமைச்சர் தங்கம் தென்னரசு, KKSR ராமச்சந்திரன் இவர்கள் மீது அதிக அளவு ஊழல் வழக்கும் சொத்து குவிப்பு வழக்கும் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வரிசையில் தற்பொழுது அமைச்சர் தங்கம் தென்னரசும் KKSR ராமச்சந்திரனும் கைது செய்யப்பட்டால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவசரமாக தமிழகத்தில் வருவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திமுகவின் ஆட்சி கலைக்கப்படுவதற்கான நேரம் வந்துவிட்டது. தற்பொழுது இருக்கக்கூடிய சூழல் மிக முக்கியமான மோசமான சூழலாக திமுகவிற்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தற்பொழுதுதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் இருந்து வெளிவந்தார். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக திமுகவின் அமைச்சர்கள் சிறைக்கு செல்வதும், செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது வரை சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் ஜாபர் சாதிக் அவர்களது போதை மருந்து வழக்கு, தற்பொழுது சொத்து குவிப்பு வழக்கு, அமெரிக்காவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதலீடுகளை பெறாமல் அங்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வது என ஒவ்வொரு நாளும் அடுக்கடுக்கான புகார்களும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கண்முன்னே திமுகவின் ஆட்சி கலைக்கப்படுவது உறுதிதான் என்றும், இன்று வெளியாகக்கூடிய உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீடு இறுதி தீர்ப்பானது இவர்களுக்கு எதிராகத்தான் அமையும் என்றும், கைது செய்யப்பட்டால் 7 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 40 கோடி ரூபாய் அபராதமும் வசூலிக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இவர்களுக்கு எத்தனை ஆண்டுகள் கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.